Hi friends, welcome to Ruba garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரோஸ் வெரைட்டி பத்தி தாங்க. இந்த ரோஸோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லயுமே நம்ம வீட்டு தோட்டத்துல கொத்து கொத்தா நிறைய பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். செடியில வந்து பார்த்தீங்கன்னா இலை தெரியுதோ இல்லையோ பூக்கள் வந்துட்டு ஃபுல்லாவே வந்து நிறைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு பூக்கக்கூடிய இந்த ரோஸை பத்தி தான் இன்னையோட வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளான்ட் வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சது தாங்க. கட் ஸ்டைலர் சுபாஷினி வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 11 மந்த் பிஃபோர். ஸோ அதுலேருந்து என்னுடைய கார்டனில் வந்துட்டு ரெகுலராகவே வந்து பூ கொடுத்துட்ருக்க செடி தாங்க இது. ஸோ நீங்கள் வந்து இமேஜில் பார்த்துட்ருக்கீங்களா, வாங்கிட்டு வரும்போது இந்த பிளான்ட் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஒரு 4-5 பூக்களோடு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பூக்களையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஜீவாமிர்தம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜீவாமிர்தம் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருந்ததுங்க. ஒரு 3 வீக்ஸ்லேயே நம்மளுடைய செடி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல செந்தளிர் வந்துட்டு நல்லா பெருசாகிடுச்சு. தளிர்கள் வந்துட்டு 2 வாரத்திலேயே நம்மளுடைய செடிகள் முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பூக்களாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு திரும்பி துளிர் எடுத்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. சரி, இந்த ரோஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரோஸோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீ. இது வந்து ஒரு மினியேச்சர் ரோஸ் வெரைட்டிங்க இது. இதோட கலர் வந்து பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும். ரோஸும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ண மாதிரியான கலராக இருக்கும். இது வந்து சால்மன் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூவோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு மலரும் போது அப்படியே சுருண்ட மாதிரி ஒரு மாதிரி அழகாக இருக்குங்க. 2வது நாள் நல்ல இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்துட்டு நம்மளுக்கு பூக்கள் வந்து இருக்கும். 3வது நாள் அப்படியே வந்து கலர் வந்துட்டு கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். இந்த ரோஸோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பட்டன் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சைஸில் தான் இருக்கும். இதுலேருந்து வாசம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு லைட் ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஹெவியான பன்னீர் ரோஸ் மாதிரியான ஸ்மெல்லாம் கிடையாது. ஒரு லைட்டான ஸ்மெல் வந்துட்டு இந்த ரோஸில் வந்து இருக்குங்க. ஸோ இந்த ரோஸ்க்கு நான் எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக உயரம் போகாதுங்க. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணியிருக்க பேக் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேக் ஒயிட் கலரில் 20 ரூபீஸ்னு வரும் இல்லையா, அந்த பேக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதே நம்ம வந்து ஒரு சின்ன பாட்டில் கூட வச்சு வளர்க்கலாம். வைக்கும்போது நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்கணும். ஒரு 6 to 7 hours வெயில் இருக்கணும். சாயில் மிக்ஸ் வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான தோட்டத்து மண்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி கழிவு உரம் இருக்கு இல்லையா, அதுதான். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செடி வந்து வச்சுட்டேன். ஒரு 2 weeks ஒன்ஸ் நான் வந்துட்டு ஜீவாமிர்தம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல க்ரோத் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் மற்ற செடிங்களுக்கெல்லாம் பஞ்சகாவியமோ மீனமிலமோ யூஸ் பண்ணும்போது இந்த செடிங்களுக்கும் வந்து பயன்படுத்திகிட்டு தான் இருந்தேன். ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வெரைட்டி வந்து வாங்கணும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பூக்கக்கூடியது தான். ஸோ அதனால் நம்மளுடைய கார்டனில் வந்து எப்பயுமே வந்து பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான செடிகளுக்கும் நம்ம வந்துட்டு சத்துக்கு வந்துட்டு எந்த மாதிரியான உரங்கள்லாம் வந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லைனா கடலை புண்ணாக்கும் போன் மீலும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாடியில் வந்துட்டு மண்ணை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதை வந்து சுற்றி போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரும்போது அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சி செடியில் வந்துட்டு நிறைய மொட்டுகள் வச்சு செடி வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுக்கு அந்த குட்டியான ஒரு பூச்சி வரும் இல்லையா, ஸோ அந்த பூச்சிகள் தான் வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இலை பெயின் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வெயில் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு 10 days ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு பூச்சி வெரைட்டி வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். கோமியமாக இருக்கலாம், இல்லை மீனமிலமாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேப்பெண்ணெய் கரைசலாக இருக்கலாம். ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்மளுடைய தோட்டங்களில் வந்துட்டு பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து வராது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய ரோஸ் கார்டன் வந்துட்டு எல்லோ பேட் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. நம்ம தோட்டங்களில் இந்த எல்லோ பேட் கட்டுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து பூச்சிங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோ பேடில் வந்து பார்த்தீங்கன்னா கம் மாதிரி ஒரு திரவம் வந்து ஒட்டியிருக்கும். ஸோ பூச்சிகள்லாம் வந்து அட்ராக்ட் ஆகி பக்கத்தில் வரும்போது இதில் வந்து ஸ்டிக் ஆகி ஒட்டிக்கும். ஸோ தாய்ப்பூச்சிகள்லாம் வந்துட்டு இதில் ஒட்டிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அங்கே முட்டையிட முடியாமல் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து நம்மளுடைய தோட்டங்களில் வந்து கம்மியாகிடுது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது வகையான ரோஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நியர்பை நர்சரியில் கண்டிப்பாக இந்த பிளான்ட் இருந்ததுன்னா வாங்கி வளங்க. நம்மளுக்கு வருஷத்துக்கும் வந்துட்டு தொடர்ந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.